இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மம்முட்டி சார் மூவி டீசர் தான் வெளியாயிருக்கு. அதான் நம்ம பார்க்க போகிறோம். டொமினிக் அண்ட் தி லேடிஸ் பார்ட் மூவி டீசர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். நீங்கள் யாராவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா கீழே நான் போடுறேன். ஏன்னா உச்சரிப்பு கரெக்டாக வரலன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதுவும் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிவிஎம் சார் தான் பண்ணுறாரு. கௌதம் மேனன் சார் தான் பண்ணுறாரு. அவருடைய பேர் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே போல் தான் இந்த படத்தோடைய பேரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் மம்முட்டி சார் அவருடைய படங்கள் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவருடைய படங்கள் வந்து தமிழில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஆனந்தம் படம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து மறுமலர்ச்சி, இது மாதிரி நிறைய படங்கள். மலையாளம் பார்த்திங்கன்னா, இந்த க்ரைம் மூவி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிபேன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது அது. அப்புறம் வந்து இன்னொரு படம் எதுவும் காக்கி சட்டைன்னு சொல்லிட்டு ஒரு படம், காக்கியின் வேட்டையோ ஏதோ சம்திங் தமிழில் வந்துருந்தது. தமிழ் டப்பிங்கில் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி சொல்லிட்டு அப்புறம் மம்முட்டி சார் மூவி. ஜிவிஎம் சாரும் பயங்கரமாக பண்ணக்கூடியவர். இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. டைட்டில் தப்பாக சொல்லியிருந்தேன்னா சாரி. கீழே நான் கண்டிப்பாக வீடியோ கீழே நான் மென்ஷன் பண்ணுறேன் படத்தோட பேர். இப்போ வந்து வாங்க பார்ப்போம் ட்ரெய்லர் எப்படி டீசர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 3, 2, 1. സർ, എന്തെങ്കിലും പ്രശ്നം ഉണ്ടാവോ? അയാൾ വയലന്റായി നമ്മളെ ഉപദ്രവിക്കാമല്ലോ നന്ന. മാക്സിമം അവർ നമ്മളെ അറ്റാക്ക് ചെയ്യാൻ ഫസ്റ്റ് മൂവ്മെന്റ് ഏകദേശം ജസ്റ്റ് കൊണ്ട് ബ്ലോക്ക് ചെയ്ത് നെഞ്ചിന്റെ കീഴെ ഒരു പഞ്ച് കുനിയും ഇങ്ങനെ വളയും വളയുമ്പോ ഒട്ടുകൊണ്ടൊരു ചാൻസ് രണ്ട് കൈയും പിടിച്ച് ചെവിക്കിട്ടു കണ്ണിൽ പൊന്നിച്ച് പറഞ്ഞു ഒരു റൈറ്റ് പഞ്ച് പിന്നെ ഇങ്ങനെ കറക്കി എടുത്തിട്ട് ഒരു മനസ്സിലായി. സാറൊന്ന് വീട്ടിൽ വന്നവരെയും ഇതുപോലെയൊക്കെയാണോ? അവർ വെറും ഗുണ്ടകളല്ലേടാ. ഫൈറ്റ് സയന്റിഫിക് ആയിട്ട് പഠിച്ചിട്ടില്ല. അത് മാത്രമല്ല സർപ്രൈസ് ആയിരുന്നു. ഞാൻ മാനേജ് ചെയ്തു. ഇവൻ വെറും മൊണ്ണ. നിനക്ക് ഹാൻഡിൽ ചെയ്യാനേ ഉള്ളൂ. நல்லா இருக்கு. டீசர் நல்லா இருக்குங்க. எனக்கு இந்த டீசரை பார்க்கும்போது எந்த படம் தெரியுமா? கரெக்டாக கௌதம் மேனன் சார் படம் வந்தது, அச்சம் என்பது மனமயடா படத்தில் அவர் சிம்பு சார் வந்து ஏதோ தங்கச்சி கிண்டல் ஏதோ சம்திங் ஏதோ சீனுங்க. பாக்ஸிங் தெரியும், நான் அடிக்க போனேன்றத விளக்கமாக சொல்லுவார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தோணுச்சு. அந்த அளவுக்கு இருந்தது, பயங்கரமாக இருந்துச்சு. கௌதம் மேனன் சார்னாலே தரமாக செய்யக்கூடியவர். அவர் ஆக்டிங் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வாய்ஸ் செம்மையாக இருக்கும். அவர் ஸ்க்ரீன் பிளே காக்கையாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அச்சம் என்பது மனமையாக இருக்கட்டும், வெந்து தனிந்தது கடாக இருக்கட்டும், வாரணமாக இருக்கட்டும், சொல்லிக்கிட்டே போனால் அவருடைய படங்கள் தரமாக பண்ணக்கூடியவர். இப்போ மலையாளத்தில் அதுவும் மம்முட்டி சாரை வச்சு பயங்கரமாக ஒரு ஏதோ ஒரு சம்திங் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ தேடி போகிற மாதிரி சம்திங், ஏதோ டிடெக்டிவ் மாதிரி ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நிறைய டீசர் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.